ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிற ப்ளம் கேக்கில் கோதுமை மாவு வெல்லம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கிறோம். பீட்டர், ஓவன், பட்டர்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 10 பேரிச்சம்பழம் போல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்க்கலை. கூடவே 1/4 கப் போல் கருப்பு உலர் திராட்சை சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கிறேன். உங்கள் கையில் எது இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளம் கேக் பண்ணும்போது அந்த கலருக்காக வேண்டி வெள்ளை சர்க்கரையை கேரமல் பண்ணி செய்வோம். நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். அதில் நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாவே சாஃப்டாகி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி கேக் வந்து குக்கரில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். டைரெக்டாக குக்கர்லேயே மாவு சேர்த்து பேக் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் கீழே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர், அந்த மாதிரி சைட்லேயும் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை சலிச்சு எடுத்தால் போதும். இது மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் மீதி வாரதை நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை ஒருக்கா கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். சின்ன மிக்ஸி ஜார். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 8 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த ப்ளம் கேக்கோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து இடித்து சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சுக்கு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்காக தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒருக்கா கூட சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே நம்ம இதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கிராம்பு பட்டையோட பொடியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதில் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் மீதி வாரதையும் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒருக்கா கூட நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒருக்கா அரைச்சி எடுத்தால் போதும். நல்லா எல்லாம் சேர்த்து வர மாதிரி இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வெள்ளை தண்ணியில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்கும்போது அந்த வெள்ளை தண்ணியில் சூடு எதுவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது கனெக்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3 பேட்சாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து எடுத்துக்கோங்க.
நம்ம சேனல்லே நிறைய கேக் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த ப்ளம் கேக்கோட பேட்டர் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கேக் பேட்டரோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே குக்கரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது போல் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது போல் குக்கரில் டைரெக்டாக தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் ஏதாவது கேக் டீனில் வச்சு குக்கரில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருப்பு உலர்ந்த திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம். நான் இது போல் ஒரு கிளாஸ் லிட் வச்சு தான் மூடி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குக்கரோட மூடியை கூட வச்சு மூடிக்கலாம். குக்கர் மூடி வைக்கிறதா இருந்தால் கேஸ்கெட்டும் விசிலையும் எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிளாஸ் லிட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ கொஞ்சம் சிம் மீடியம்னு மாற்றி வச்சு தான் பேக் பண்ணி எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆகிருக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. நான் இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கேக் வந்து எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே பட்டர் பேப்பர்லாம் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வெல்லம், கோதுமை மாவு தான் சேர்த்து செஞ்சுருக்குறோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாகவும் நமக்கு இருக்கும். கேக் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. அது மாதிரி நம்ம சேர்த்துருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் எல்லா பக்கத்துலேயுமே நமக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ளம் கேக், கோதுமை மாவு, வெல்லம் வச்சு செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு பேக்கரியில் வாங்குறத விடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட்டர் பேப்பர் கூட அவசியம் இல்லை. பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கோதுமை மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேக்கிங் டைமும் நமக்கு வந்து மாறுபடலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த குக்கரெல்லாம் நீங்கள் கேக் டீன் எடுத்தீங்கன்னா அதை பொறுத்து மாறுபடலாம். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.